வெல்கம் டு ஜஸ்மின் டெய்லர்ஸ். நான் இந்த வீடியோவில் 42 இன்ச் சாரி ப்ளவுஸ் லைனிங் சாரி ப்ளவுஸ் கட் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு 1.5 மீட்டர் லைனிங் க்ளோத் தேவை. நான் இப்படி 2 லேயராக அப்படி மடிச்சுட்டு போட்டிருக்கேன். ஒரு லைன் போடணும் ஸ்ட்ரெயிட் லைனுக்காண்டி. இந்த சாரி ப்ளவுஸ் லென்த் வந்து 15 அதோட 1 இன்ச்சியை கூட்டி 16 மார்க் பண்ணிட்டு ஷோல்டர் வந்து 16 இது 2 கழிச்சா 14 2ஆல் பிரித்தா இதில் நான் 7 இன்ச்சு ஷோல்டர் வைக்கிறது. இதோட ஆம்போல் லென்த்து 7 இன்ச்சு தான். அதோட சரிவு கறி எடுத்து 7 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இங்கே இந்த பாக்ஸ் வரைகிறதுக்கான திருப்பியும் நேர் கோடு வருவதற்காக நான் திருப்பியும் 7 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு வரைகிறேன். கழுத்தினுடைய அகலம் 3.25 வரைகிறேன். உடம்பினுடைய அகலம் 42 4ஆல் பிரித்தா 10 அரைய கூட்டினா 11 எக்ஸ்ட்ராவாக கையல் இடைவெளிக்கு நான் 1.25 வைக்கிறேன். வேஸ்ட் 38 4ஆல் பிரித்தா 9 இங்கால தையல் இடைவெளி நான் 2 இன்ச்சு வைக்கிறேன். இந்த பாயிண்டில் இருந்து 1.25 உள்ள எடுத்துட்டு மார்க் பண்ணிட்டு தையலுக்கு ஒரு அரேஞ்சு விட்டுட்டு ரவுண்ட் பண்ணி பாருங்கள். 9 வரும். ஆம்போல் ரவுண்ட் 9 11 இது 1.25 6 இன்ச்சு ஷோல்டர் இது 3.4 எடுத்துனேன். பேக் நெக் 9 அதோட அரைய கூட்டி 9 மார்க் பண்ணுறேன். அதே அளவு இங்கே வச்ச 3.4 தான் இங்கே நான் 3.4 வைக்கிறேன். இதை கட் பண்ணுவோம். பாருங்க இதை இப்படியே திருப்பி பாருங்க. இதுக்கு கட் பண்ணுறதுக்கு இதில் இதையும் பார்த்து இப்படி செட் பண்ணுங்க. நாங்கள் ஒரே சைடாக வெட்டலாம் அப்படின்னு. நெக் வந்து 7 அதோட அரிய கூட்டி 7 மார்க் பண்ணுறேன். இங்கே நான் அகலம் 3.25 மார்க் பண்ணிட்டு
இந்த லென்த் வந்து 15 அரை. 15 அரையோட 3 கூட்டி நான் 18 அரைக்கு மார்க் பண்ணுறேன். சென்டர் டாட் வந்து 10 அரை, அதோட 1 இன்ச்சை கூட்டி 11 அரை. கட்டிங் 15. இதில் வேஸ்ட் வந்து 9, அதோட 2 கூட்டி இது நேர் போட்டு வரணும் பண்ணதுக்காண்டி நான் அப்படி அளந்து போடுறேன். இதில் 11 எடுத்து நாங்கள் பேக் சைடுக்கு அதோட டாட்டுக்கு ஒரு அரேஞ்ச் சேர்த்து 11 அரை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நான் பேக் சைடில் 1.25 விட்டேன்னா இதுலேயும் ஒரு 1.25 நான் மார்க் பண்ணுறேன். அதையும் இந்த வேஸ்ட்டையும் நினைக்கணும். இதில் இது 42 செஸ்ட்ன்றபடியே 42 10ஆல் பிரிச்சிங்கன்னா 4.22 வரும். அப்போ 4.2க்கு ஒரு மார்க் பண்ணுவோம். இந்த சென்டர் டாட்டு மார்க் பண்ணிவிட்டு இதுலேயும் அதே 4.2 இருக்குதான்னு செக் பண்ணுவோம். இருக்கு இங்கால இது 42க்கு டாட் வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுவோம். இங்கே இருந்து ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. இந்த கோட்டை வரைஞ்சிட்டு இதில் இருந்து இந்த மார்க்கில் இருந்து 2 இன்ச், அதே மாதிரி இதில் இருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணுங்க. பக்கம் 2 இன்ச் 2 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. இது 1.5 இன்ச்சியும் 3 இன்ச். வரைகிற மாதிரி பார்த்துருக்கீங்க. இப்படி நான் வச்சுருக்கேன்னா அதே மாதிரியே நீங்களும் வச்சு வரையுங்க. அப்போ தான் உங்களுக்கு துணி சுத்தமானதாக இருக்கும். இது பெரிய ப்ளவுஸ்ன்றபடியாக நீங்கள் அதை கவனிக்க.
இது இப்படி கட்டினா விட்டு தான் போடணும். எப்படியே திருப்பி இந்த பக்கம் பாருங்க அதை இங்கேயே தையலுக்கு கழிச்சிட்டு அதில் இருந்து நீங்கள் அப்படியே அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தேவை? 11 இன்ச்சு இருக்குது. அடிக்கை அளவு 4. அப்போ 11 இன்ச்சு வேணும். அதே நேரம் 4 அடிக்கையும் எடுக்க வேணும். ஸ்லீவ்லேருந்து 6 நான் ஒரு இன்ச்சு சேர்த்து 7.5 எடுக்கிறேன். லைனிங் சொல்கிற வழியாக அடிக்கை அளவு 4. செக் பண்ணி பாருங்கள் 11 சரியாக இருக்குது. வச்சு கட் பண்ணிட்டேன். ஃபேஸிங் எப்படி வெட்டுறதுன்னு 2 நான் சொல்ல போகிறேன். பாருங்க இப்படியே இந்த சைடில் இந்த துணி இருக்குதானே, இதில் நீங்கள் இப்படியே வச்சுட்டு பின்னால் பாருங்க இங்கே இவ்வளவு ஒரு 1.5 இன்ச்சு வர மாதிரி இருந்தால் போதுமானது. ஒரு 1.5 இன்ச்சு மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணினீங்கன்னா ஃபேஸிங்கின்ற அளவு காணும். இது பேக் நெக்குக்குரியது. ப்ரா கட்டிங் லைன் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு பீஸ் கொடுத்தா இல்லை ஸ்டிஃபிங்காக இருக்கும் உங்களுக்கு. அதனால நான் இதில் இன்னும் ஒரு ப்ரா கட்டிங் பீஸ் ஒன்று கட் பண்ணுறேன். பாருங்கள் இதில் ஃபுல்லாக நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு கட் பண்ணி காட்ட போகிறோம். என்னென்ன உங்களுக்கு ஃபுல்லாக தேவையுண்டு. இது வந்து லைனிங் க்ளோத்தில் ஒரு லைன் பண்ணுறதுக்காண்டியான இது வேறு எந்த க்ளோத்லேயும் போடலாம். ஆனால் எனக்கு துணி இருக்கிறபடியே இதே க்ளோத்லேயும் நான் போடுறேன். இப்போ இனி ஃப்ரண்ட் நெக் இந்த ஃபேஸிங் வெட்டுவோம். ஃப்ரண்ட் நெக்குரியது நெக்குரிய ஃபேஸிங். இதில் நாங்கள் ஃப்ரண்ட் ஓப்பனுக்கு லைனிங் பீஸ் மடித்து தைக்கிறதுக்கு தேவை. அதுதான் நான் இப்போ கட் பண்ணுறேன். திருப்பிக்கு அதான் சரியான அளவாக இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாமே கட் பண்ணிட்டோம். பாருங்கள் எங்களுக்கு 1.25 மீட்டர் துணி இருந்தபடினால இந்த 42 இன்ச்சு ப்ளவுஸை எங்களுக்கு இலகுவாக கட் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கு. இந்த துணியை என்னென்று இதில் வச்சு கட் பண்ணுறான்னு பாருங்க.
இதுதான் மெயின் க்ளோத். இந்த மெயின் க்ளோத்தில் வந்து நான் எப்படி இதை கட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இது ரெண்டு பக்கமுமே ஒரே டிசைன் இருக்கிறதுனால இந்த பக்கம் வந்தாலும் நீங்கள் செய்யலாம். நான் வந்து இந்த இதை எடுக்காதீங்க, உடனே ஸ்லீவை இப்படியே வச்சுட்டு இவ்வளவு பீஸ் இதில் வந்து நீங்கள் ஒட்டு போட்டு தைக்காமல் இந்த பீஸுக்கும் ஒட்டு போடணும். பிறகு நீங்கள் தைக்கல துணியை எடுத்து ஒட்டு போட்டு ஜாயின் பண்ணி தைச்சிட்டு கட் பண்ணுங்க. பாருங்கள், எவ்வளவு அகலம் வேணுமோ அவ்வளவு அகலத்தை நீங்கள் வச்சு மடித்து எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி வந்து வேஸ்ட் ஆகாமலுக்கு தேவைக்கு நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பெர்ஃபெக்டாக கட் பண்ணினீங்கன்னு சொன்னால் பிறகு நீங்கள் தைக்கலாம் எடுத்து கட் பண்ண தேவையில்லை. அப்படியே நீங்கள் வடிவாக ஸ்டிச் பண்ணிக்கணும் போகலாம். பாருங்க, ஃப்ரண்ட் சைடுக்கு போவோம். இது பெரிய க்ளோத்தாக இருக்கிறபடினால உங்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் கொஞ்சம் சின்ன க்ளோத்துன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் அவதானமாக கட் பண்ணணும். உங்களுக்கு கொஞ்சம் சின்ன க்ளோத்தாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த இந்த பக்கத்துக்குள்ளே இந்த நெக்கை வச்சு கட் பண்ணுங்க. இப்போ இது பெரிய க்ளோத்தாக இருக்கிறபடியே நீங்கள் எப்படி வேணுமென்னாலும் கட் பண்ணலாம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் சின்ன க்ளோத் இருந்தால் இந்த க்ளோத் வந்து சில நேரத்தில் சரியான சின்னதாக இருந்தால் நீங்கள் இப்படி தான் கட் பண்ணுங்க. இப்படி கட் பண்ணாதான் ஈஸியாக இருக்கும். கட்டிங்கையும் அதே இடத்துலையே வச்சு தான் நான் கட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மெயின் க்ளோத்தில் நாங்கள் வரைஞ்ச க்ளோத்தில் இருக்கிறத தான் எடுத்து வைக்கிறேன். இங்கே வச்சுட்டு இதில் கட் பண்ணுவோம். இந்த க்ளோத்துக்கு மேலே இதை அட்டாச் பண்ணிட்டு தான் இந்த லைனிங் குளத்தை மேலே கொடுத்து நாங்கள் திருப்புறது. நாங்கள் இப்போ எல்லாம் கட் பண்ணிவிட்டேன். இனி நாங்கள் அந்த ஒட்டு போடுற துணி மட்டும் கட் பண்ணிடலாம். அதையும் நாங்கள் கட் பண்ணுவோம். பாருங்கள், இதில் உங்களுக்கு அந்த இடம் இருக்கிறபடினால நான் இதை பார்க்குறேன், காணுமான்ட்டு செக் பண்ணிவிட்டு 4 பீஸுக்கு தேவை. பார்ப்போம், 4 பீஸுக்கு இருந்தால் இது எடுப்போம், இல்லைன்னா வேறு அந்த க்ளோத்தில் மெட்ட கலரில் தான் போடணும். பாருங்க, இதை கொண்டே ஒரு அரேஞ்சு தையலுக்காண்டி ஒரு அரேஞ்சு விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்க. இதை நீங்கள் இதில் இப்படியே வச்சிங்கன்னா ஸ்டிச் பண்ணிட்டு எடுத்து நீங்கள் தைக்கணும். ஒரு குண்டு பின்னொன்று குத்தி விடும். உங்களுக்கு தைக்கல ஈஸியாக இருக்கும். இப்படி அரேஞ்சி தைக்க இந்த க்ளோத் வந்து சரியாக வரும். இனி ஃப்ரண்ட் சைடு குக்கி பட்டிக்கு அப்புறம் அடுத்த சைடில் தைக்கிறதுக்கு ஒரு துணி வேணும். அதை நான் இதில் கட் பண்ண போகிறேன். டபுளாக போட போகிறேன். அதனால தான் நான் இவ்வளோ அகலமாக எடுத்துருக்கிறேன். டபுள் க்ளோத் போட போகிறேன். இப்படி தைச்சிட்டு இப்படி திருப்பி போடுறது. பாருங்கள், நான் எல்லாமே கட் பண்ணிட்டேன். இது ப்ரா கட்டிங், இது ஃப்ரண்ட் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு,
இது பேக் சைடு, இது bra கட்டிங், இது ஸ்லீவ், இது இதுக்குரிய ஃபேஸிங், இது பேக்குக்குரிய ஃபேஸிங், இது ஃப்ரண்ட் சைடுக்கு மடிக்கிறது, இது மெட்ட பக்கத்தில் ஃப்ரண்ட் சைடுக்கு. இவ்வளவு பீஸும் நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைக்கணும்னு சொன்னால் நீங்கள் கட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் 1 ஹவருக்குள்ள வச்சு முடிச்சிடலாம். Thank you for watching. Like, share and subscribe Jasmine Tailors.